கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு அதிகாலை புலர்காலை நேரத்தை கடவுள் நமக்கு கிருபையாய் மீண்டும் கொடுத்து ஜீவனோடும் சுகபலத்தோடும் அவருடைய சன்னிதானத்திலே நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றியிருந்த உள்ளத்தோடு அவரை தொழுது கொள்ள கடவோம். நம்மை தாழ்த்துவோம். அவர் சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் ஒரு கிருபையை எண்ணி பார்ப்போம். ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நம்முடைய பிரார்த்தனையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் திருநாமத்தில் உள்ளது. ஆமென். பாவியை ஒருபோதும் தள்ளாத மீட்பர் வாவென்று உன்னை அழைக்கிறாரே, வாவென்று உன்னை அழைக்கிறாரே. வாசலண்டை வந்து ஆசையாய் தட்டும் நேச இயேசுவுக்கும் உள்ளம் திறவாயோ. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்கள் இதய கதவை தட்டுகிற ஆண்டவராக, எங்கள் மேல் அக்கறையுள்ள அன்புள்ள ஆண்டவராக உம்மை வெளிப்படுத்துகிறீர். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உமது அளவிட முடியாத அன்பை எண்ணி பார்த்து நன்றியிருந்த பிள்ளைகளாக ஆண்டவரே, நாங்கள் நடப்பதற்கு வேண்டிய ஆன்மீக பலத்தை தந்து எங்களை ஆசீர்வதி. வெளியூரிலே வெளிநாடுகளில் இருக்கிற மக்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. முகநூல் வாயிலாக பின்பு இணையதள வாயிலாக இணைத்துக் கொள்கிற பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதி, பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த காலை ஆராதனையில் எங்களுக்கு என்ன படிப்பினை தருகிறீர் என்பதை புரிந்து உம்மை மகிமைப்படுத்த எங்களை உற்சாகப்படுத்தும். இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்திலே உம்முடைய பாதம் அணிந்து கேட்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். 4வது பாடல். கோயிலு தெய்வ வீட்டின் நன்மையா சமூகம் நெய்வழி சம்பாகியா கர்த்தரே உமண்டை வந்த என்னண்டைக்கும் மாறுமே. நீதிரங்கும் போதனந்த இன்பத்தால் மகிழுவே. தெய்வஸ்தலமாவும் நல்ல பலியாக உமராவியை ஓடும் ஏகமாவியாவையோ சுத்தமாக்கி அருளும். எழுந்த வீதை பாய் படி நான் மிகுந்த கனிகள் வழி காட நான் நீரிப்பாள்
பெய்ய பண்ணும் மன்னா சேர்ப்பேன். ஆறும் ஜீவமா பசிதாகத்தை சங்கீதம் 24 முறையாக வாசிக்கலாம். 153 சங்கீதம். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதன் குடிகளும் கர்த்தருடையவை. கர்த்தரின் பர்வதத்தில் ஏறுபவன் யார்? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்பவன் யார்? அவன் கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் கடவுளிடத்திலிருந்து நீதியையும் பெறுவான். வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். அவர் சேனைகளின் கர்த்தர், அவரே மகிமையின் ராஜா. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதும் சதா காலங்களும் இருக்கிறபடியே ஆமேன். இன்றைய நாளில் வாசிப்பதற்காக எடுத்த வேத பகுதி அது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 42 முதல் 47 வசனங்கள். 42 முதல் 47. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 41 முதல் 47 முடிய. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணி ஆட்சிகளையும் ஆஸ்திகளையும் விட்டு ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள். இரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார் என்பதே. அன்பானவர்களே, காஸ்பல் ரீடிங் யோவான் 10:7 முதல் 10. யோவான் 10:7 முதல் 10. ஆகவே இயேசு மறுபடியும் அவர்களிடம், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆடுகளுக்கு நானே வாசல். எனக்கு முன் வந்தவர்கள் எல்லாரும் திருடனும் கொள்ளைக்காரருமே. ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்சென்றால் அவன் இரட்சிப்படைவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே இன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகள் ஜீவனை பெறவும் அதை மிகவும் அதிகமாய் பெறவும் வந்தேன் என்றார் என்பது. வசனத்தை வாசித்து கேட்ட நாம் விசுவாசத்தை அப்போஸ்தல பிரமாணம் மூலம் அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் பவித்து கன்னிமரி இடத்தில் பிறந்து பொந்துவின் பிரார்த்திகையில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்தடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். பருத்திற்கேறி சர்வவல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பார்சலில் இருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்துவ சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் தன்னை நல்ல மேய்ப்பனாக நம்மிடத்திலே காண்பிக்கிற தேவனாக இருக்கிறார். வாசல் அண்டை நின்று ஆசையாய் தட்டும் இயேசுவுக்கு உள்ளம் தரவாயோ, பாவியை ஒருபோதும் தள்ளாத நேசர் வாவென்று உன்னை அழைக்கிறார். எங்கு நின்று? வாசல் அண்டை நின்று. அலங்கார வாசலாலே ஆலயத்திற்குள் முதல் பாடல் பாடணும், அப்படிதானா? வாசல்களே உயருங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள் அப்படின்னு சங்கீதம் வாசித்தோம். அன்பானவர்களே, இரண்டாவது பாடலாக திறவுண்ட வாசல் அடைபடும் முன் நொறுங்குண்ட மனதாய் உள் செல்பவன் யார்? இப்படி வாசல்களை மையப்படுத்தி சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கும் போது காலையில் பாட்டு கோயிலில், சீயோனே உன் வாசல்களை தேவனும் நேசிக்கிறார், உன் பாதங்கள் அதில் இருக்கின்றது, என் பாதங்கள் அதில் இருக்கின்றது அப்படின்னு ஒரு பொருள் பொதிந்த பாடல் காலையில் போட்டு விட்டார். கேட்பது இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், 7ஆம் வசனத்தில், ஜான் காஸ்பல் 10:7 படிமா. பிரியமானவர்களே, ஆகவே ஆடுகளுக்கு நானே வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அதுல இன்னொரு வார்த்தை இருக்கு, என்னமா? மறுபடியும். அகைன், முன்னாடி சொல்லியிருக்காரு, மறுபடியும் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன், நானே ஆடுகளுக்கு வாசல். ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோமா? எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஜீவ வாசலை தேர்ந்தெடுத்த பிள்ளைகளாக ஆண்டவர் எங்களுக்கு ஜீவனையும் அதிகமாய் அதை தரவும் வந்தேன் என்று சொல்லி இயேசுவே வாசல் என்ற சத்தியத்தை சரியாக புரிந்து கொண்டு செல்ல எங்களை சக்திப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சில வீடுகள் கட்டும்போதெல்லாம் நில விடுறோம் ஐயா, ஒரு ஜெபம் பண்ணுவாங்க அப்படிம்பாங்க. நில விடுறதுக்கு ஜெபம் பண்ணுவாங்க, கல் போட, நில விட, அப்புறம் பால் காய்ப்பு தான். நில விடுறதுக்கு விசேஷித்தமாக ஒரு அக்கறையோடு அதையெல்லாம் ஆங்கிள்லாம் பார்த்து, எந்த திசை அப்படியெல்லாம் பார்த்து நில விடுவாங்க. ஆனால் அப்போதெல்லாம் அதனுடைய பொருள் தெரியாது. நேற்று இந்த செய்தியை வாசிக்கும்போது எவ்வளோ முக்கியத்துவம், எவ்வளோ இம்பார்ட்டன்ட் என்பதை ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். பிரியமானவர்களே, போப்பாண்டவர் இருக்கிற அந்த இத்தாலி தேசத்தில் வாட்டிகன், அங்கே வடக்கு பக்கம் ஒரு வாசல் உண்டு, ரொம்ப பிரசித்த பெற்ற வாசல். அது யூபிலி ஆண்டு, 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அந்த வாசல் திறக்கப்படும். அப்படின்னா அதனுடைய விசேஷித்த நோக்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். மக்கள் ரொம்ப ஆர்வமாக அந்த வைபவத்தை கொண்டாடுவாங்களாம். 2000 ஆண்டு போப்பாண்டவர் அருள் தந்தை லியோ அவர்கள் அந்த வாசலில் நின்று சுத்தியலால் 3 முறை அடிப்பார். அடுத்தவுடனே பெரிய வாயில், அது பெயரே புனித வாயில். அதன் பெயர் போர்த்தாஸ் சாசா என்று அதனுடைய கிரீக் நேம். புனித வாயில் திறக்கப்படும். திறந்த உடனே திருத்தந்தை என்ன பண்ணினாராம், அந்த வாயில அப்படியே முழங்கால் படிட்டு அந்த வாயில, அந்த வாசலை 3 முறை முத்தமிட்டாராம். முத்தமிட்டு அப்போ பயங்கரமாக வெளியே மீடியா மக்களெல்லாம் வந்து ரொம்ப அதை பிரசித்தமாக பார்ப்பாங்க. உடனே ஒரு ஊடக நண்பர் அவரிடத்திலே, இந்த இடத்திலே நின்றவுடன் நீங்கள் ஏன் எமோஷனல் ஆகுனீங்க அப்படின்னு கேட்ட உடனே போப்பா அவர் சொன்ன பதில் என்னன்னா, இது சாதாரண வாயில் அல்ல, புனித வாயில் என்று சொல்லப்படுகிற இந்த வாயில் சாதாரண வாயில் அல்ல, என் இயேசுவை நினைக்கின்ற வாயில், என் கிறிஸ்துவை நினைக்கின்ற வாயில். ஆகவே தான் இந்த இடத்தை நின்றவுடனே நான் உணர்ச்சி வசப்பட்டேன் என்று போப் அவர் சொன்ன பதில் இன்னும் இருக்கிறது. பிரியமானவர்களே, நானே வாசல். ஆண்டவர் இயேசு மறுபடியும் சொல்லுகிறேன், ஏன் ஸ்ட்ரெஸ் பண்றாரு? ஏன் வாசல்? நானே வாசல். அன்பானவர்களே,
வாசல் எதுக்கு? நுழைவாயில், நுழைகிறதுக்கு. அப்படிதானே? வாசல் என்பதே உள்ளே வருவதற்கு, நுழைவதற்கு. நுழைவாயில். நகரங்கள், கோயில்கள். கேரளாவில் ஒரு பிரசித்தி பெற்ற கோயில் உண்டு, அப்படிதானே? அது நட திறக்கிறாங்கனாலே அதற்கு பெரிய விசேஷித்த இதெல்லாம் செய்வாங்க. கோயில்கள், நகரங்கள், அரண்மனைகள், இல்லையா? இந்த அரண்மனை வாசல் திறந்துருக்கும். அது இன்னைக்கு விசேஷ நாள், அதுக்காக திறப்பாங்க. அந்த மகாராஜா இருந்த இடம் அரண்மனை திறப்பாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. சில இடத்துல முக்கிய சன்னிதானத்தில் உள்ள வாசல்களை அன்னைக்கு மட்டும்தான் திறப்பாங்க. அதெல்லாம் பத்திரமா இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி நிறைய வாசல்கள், பிரசித்த பெற்ற வாசல்களை பற்றியெல்லாம் சொல்லப்படுகிறதை கேட்டிருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். நகரங்கள், கோயில்கள், அரண்மனைகள். திருச்சியில் பார்த்தீங்கன்னா மெயின் காட் கேட் அப்படின்னு ஒரு இடம். மெயின் காட் கேட். திப்பு சுல்தான் மலைக்கோட்டை சுற்றி சுவர் எழுப்பி ஒரு பெரிய கதவு. அந்த கதவு இப்போ அரண்மனையெல்லாம், இப்போ அந்த கோட்டையெல்லாம் இப்போ வியாபார ஸ்தலமாக ஆகிவிட்டது. அந்த கேட்டு, அந்த பார்த்து பிரம்மாண்டமான கேட் இருக்கும். அந்த காலத்தில் அப்படி தான் வச்சிருக்கிறாங்க. அந்த கதவை திறந்தால் தான் உள்ளே போக முடியும். அப்படி அரண்மனை கதவு மாதிரி மெயின் காட் கேட். இப்போ அதெல்லாம் இல்லை பிரியமானவர்களே. அப்படி இப்போ கேட்டுன்னு சொல்கிறோம், வாசல்னு சொல்கிறோம், சாதாரணமாக சொல்கிறோம். ஆண்டவர் கர்த்தர் இந்த உலகத்தில் மனுஷனை படைச்சிட்டு ஏண்டா படைச்சோம்னு கவலைப்பட்டுட்டு அப்புறம் ஒரு புதிய வெர்ஷனை உண்டாக்கணும், புதிய ஒரு அமைப்பை உருவாக்கணும், புது மனிதர்களை உருவாக்கணும் அப்படின்னு நினச்சி என்ன பிளான் பண்ணார்? நோவாட்ட சொன்னார். அப்படிதானா? நோவாட்ட சொல்லி அழிக்க போகிறேன் அப்படின்னாரு. அழிக்க போனோடனே அந்த ஒரு பேழையை செய்ய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. அப்படிதானம்மா? ஆனால் அதனுடைய கதவை வடிவமைச்சவர் யாருன்னா ஆண்டவர். அப்படிதானா? அந்த கதவை 6:16 எடுமா, ஆதியாகமோ 6:16. பேழையின் கதவை அதன் பக்கத்தில் 7:16 படி. 7:16 6 கதவை அடைத்தார். கதவை உருவாக்கினவர் அவர், கதவை அடைத்தவர் அவர். நோவா சம்பவம் தெரியும் உங்களுக்கு. பேழை, எதற்காக பேழை என்பது தெரியும். அப்போ புதிய ஜீவராசி, புதிய மக்களை, புதிய மனுக்குலத்தை, புதிய ஜீவராசிகளை புதிதாய் படைக்கும் போது கதவை மூடுறதும் அவர், கதவை திறக்கிறவர் அவர். அன்பானவர்களே, சங்கார தூதன் வரும்போது மக்களை சங்கரித்தரக்கூடாதுன்னு முதல்ல என்ன செஞ்சாங்க? அந்த கதவுக்கு மேலே நிலைகளில், இல்லையா, நிலைகளில் ரத்தம், நிலைகளில் ரத்தம். அந்த வாசலை பார்த்த உடனே அப்படி போயிடுவான். வாசல் எவ்வளவு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது, லைஃப் கொடுக்குது. நுழைவாயில் என்று சாதாரணமாக அல்ல, நானே வாசல், நானே வாசல் என்று கடவுள் மறுபடியும் சொல்லுகிறேன் என்று. வாயில் சந்திப்பு, சந்திப்பின் இடம். வணிகர்கள், நியாய விசாரணைக்காரர்கள், பெரியவர்கள், ஆலோசனை சங்கத்தார்கள், வழிபோக்கர்கள் இழைப்பாருகின்ற இடம். வாசல்கள் சந்திப்பின் இடம், மீட் பண்ற இடம். அந்த காலத்திலெல்லாம் வியாபார ஸ்தலம், இதெல்லாம் வாசலை சந்திப்பார்கள், வாசலிலே நின்று சந்திப்பார்கள். ஆலயம் வருகிறது கூட கட்டமைப்புக்காக வாசல் அங்கே போடலை. வாசல் ஆலயத்திற்குள்ள வருவது கடவுளை சந்திப்பதற்கு, சந்திப்பின் இடம் இது. அன்பானவர்களே, ஆண்டவரை சந்திப்பதற்கு ஆலயம் திறந்திருக்கா, கோயில் திறந்திருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படிதானே? கோயில் சில நேரம் சொன்னாங்க கோயில் எப்போதும் திறந்துருக்கொட்டியான்னு. இங்கே அதுக்குன்னு ஒரு ஆளை போடணும், அப்போ தான் சரியாகும் அப்படின்ட்டு அதை நம்ம ஏற்றுக்கிறது இல்லை. ஆனால் பெரும்பான்மையான கோயில்கள் திறந்திருக்கும். ஏனென்றால் எப்போவும் மக்கள் ஆண்டவரை தேடி வருவாங்க. இந்த கோயில் திறந்திருக்கும் போது பாருங்களேன், அங்கே நின்றுட்டு இப்படிம்பாங்க, அங்கே வாசல் நின்றுட்டு கும்பிடுவாங்க கோயிலை பார்த்து. கோயில் திறந்திருந்தா வாசல் திறந்திருக்கணும். ஆண்டவரை சந்திக்கிற இடம், சந்திப்பின் இடம். ஆண்டவரை நாம்
பலவித எண்ணங்களோடு பாரத்தோடு வருவோம். கோயிலுக்குள்ளே வந்தால் நமக்கு அது ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். அப்புறம் வாசலேருந்து பாதுகாப்பு, ப்ரொடெக்ஷன். ஏன் எப்போதும் திறந்து போட மாட்டோம்? ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. தெய்வ சன்னிதானம், வீடு அல்லது கோயில், அப்படி எந்த இடமா இருந்தாலும் குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அதை அடைப்பாங்க. ஏனென்றால் பாதுகாப்பு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நெகேமியாவில் 3ஆம் அதிகாரம் 1 முதல் வசனம், அவர் 16 முதல்ல கட்டும்போது எழுந்து கட்டுவோம் போது முதல்ல வாசலை தான் பார்க்காங்க. பழைய வாசல், புதிய வாசல், வாசலை கட்டுவோம், நிலையை கட்டுவோம். இதுதான் அங்க. அன்பானவர்களே, நீங்கள் பார்த்தீங்கன்னா லூக்கா 15 மகனை இழந்து போன மகன் வரும்போதும் வாசல் நின்று அப்படியே ஓடி போகிறாரு. வீட்டில் இருக்க மகன் உள்ளே வரமாட்டேன்னு அடம் பிடிக்கும் போதும் வாசல் நின்று வாடா வாடான்னு உள்ள கதறாரு. வாசலில் நின்று தான் பேசுறாரு. நெகேமியா எழுந்து கட்டுவோம் என்று வாசலை தான் முதலாவது கட்ட வருகிறான். நெகேமியா 3:1 பாருமா, 3:1. பிரதிஷ்டை பண்ணார்கள். முதல் வேலையை அதுதான். நிறைய வசனம் இருக்கு அதில், அந்த அதிகாரத்துக்குள்ளவே இருக்குது. இருந்தாலும் போதும், ஒரு சாம்பிள் தான் பார்த்தோம். இப்போ கடவுள் என்ன சொல்லுகிறார்? நானே வாசல்ங்கிறாரு. இன்னொரு விஷயத்தை நம்ம குறிப்பிட்டு இங்க சொல்லுகிறார். இங்க பாருங்க, ஆடுகளுக்கு நானே வாசல். எனக்கு முன் வந்தவர்கள் எல்லாரும் திருடரும் கொள்ளைக்காரரும். அவர்கள் ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்சென்றால் நானே இந்த வாசல். இப்போ இதுல பொருள்பட இன்னொன்று வார்த்தை சொல்லலாம், பேக் டோர். நம்ம வீட்டுக்கு எல்லாருக்கும் பின்வாசல் உண்டு இல்லாமா? முன் வாசல் வச்சிருப்போம், பின் வாசல் வச்சிருப்போம். இப்போ நானே வாசல்ங்கிறாரு. பின் வாசலோட வர்றக்கூடியவங்களை யார என்ன சொல்லுவோம்? இந்த பேக் டோர் வேலையெல்லாம் பார்க்காத என்ன அப்படிமோ. நேர் வாசல், நேர சந்தி, ஆனால் பின்வாசல் வழியெல்லாம் வேண்டாம் அப்படிமோ. சில விஷயங்கள்ல, சில அணுகுமுறையில் இங்க நானே வாசல். ஏன் என்கிட்ட வந்தா நான் கரெக்டா உன்னை கொண்டு போவேன். அதுதான் இங்க பாதுகாப்பாக உன்னை கொண்டு போவேன். என்னை சந்தித்தால் நீ பாதுகாப்பாக கொண்டு போகப்படுவாய் என்று. அன்பானவர்களே, இன்னொன்று இடுக்கமான வாசல். இடுக்கமான வாசல் இருக்குல்லம்மா, இடுக்கமான வாசல் வழியாக தான் நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் இயேசு சொல்லியிருக்கிறார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா 10 கன்னிகைகள் 5 பேர் விவரமாக இருந்தாங்க. 5 பேருக்கு என்னாச்சு? கதவு பூட்டின பிறகு திறக்கப்படலை. கதவு திறக்கப்படலை. அந்த வாசல் கதவு அடைத்து விட்டது. ஆயத்தமா இல்லை. டைம் அண்ட் டைடு நைட் வெயிட் ஃபார் நோ மேன். அப்படிதானே? வாசல்கள் அடைக்கப்படும் முன் ஆண்டவர் அழைக்கிற அழைப்புக்கு செவி கொடுக்க இன்று உங்களையும் என்னை அழைக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் அவரே வாசல் என்கிறார். நம்ம ஆண்டவரை அவருக்குள்ளே, அவர் நுழைவாயில், நானே வழி, நானே வாசல், ஐ ஆம் த வே, நானே வழி. ஆடுகள் அவருக்குள்ளே சென்று சரியான மேய்ச்சலை கண்டடைய என் உள்ளே வாருங்கள், நானே வாசல் என்று இருக்கரம் கூப்பி நம்மை அழைக்கிறார். வாசல் அண்டை நின்று வாஞ்சையாக அழைக்கிறார். அன்பானவர்களே, ஆண்டவருக்கு செவி கொடுப்போம். அவர்தான் வழி, அவர்தான் வாசல் என்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் தெளிவாக மனதிலே புரிந்து கொள்வோம். இயேசுவின் மூலம்தான், ஜெய்சிங்கின் மூலம் அல்ல, அவர் மூலம் அல்ல, இவர் மூலம் அல்ல. எல்லாரும் நினைக்கிறாங்க அப்படியெல்லாம். நோ, இயேசுதான் நமக்கு என்ற போப்பாண்டவர் சரியான புரிதலை அந்த இடத்திலே அவர் உணர்ச்சி வசப்பட்டு காண்பித்தது போல நாமும் இயேசுதான் நமக்கு எல்லாம் என்ற நிலையிலே ஆண்டவரை பின்பற்றி அவர் பின்னே செல்ல ஆடுகளாக அவர் வார்த்தைக்கு செவி கொடுப்போம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். 620வது பாடலின் 2 கவியை பாடுவோம்.
காலம் இனி வருவே, அருளுள்ள நாட்கள் பயன்படு, இருள் சூடும் நாள் இனி வருவே. தீரவுண்ட வாசல் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? தீரவுண்ட வாசல் அடைபடுமோ? நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். தரிசின் நிலங்கள் அநேகமுண்டு, தரிசனம் பெற்றோர் நீர் முன் வருவி. தரிசி நிலங்கள் அநேகமுண்டு, தரிசனம் பெற்றோர் நீர் முன் வருவி. பரிசாக இயேசுவை அவர்களுக்கும் அளித்திட அன்பினால் எழுந்து செல்வி. நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? பாட்கள் கொடியதாய் மாறிடுதே, நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். இயேசுவே எங்கள் உள்ளங்களை அன்பென்னும் ஆவியால் நிறைத்திடுமே. இயேசுவே எங்கள் உள்ளங்களை அன்பென்னும் ஆவியால் நிறைத்திடுமே. இந்தியாவின் எல்லா தெருக்களிலும் இயேசுவின் நாமம் விரைந்திடுமே. வாசல் அடைபடுமோ? நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடிய ஜெபம் செய்வோம். அளவில்லாமல் எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, நானே ஆடுகளுக்கு வாசல், என் உள்ளே பிரவேசிப்பவன் நல்ல மேய்ச்சலை கண்டடைவான். நான் ஆடுகளுக்கு ஜீவனையும் அதிகமாய் அதையும் கொடுக்க நான் வந்தேன் என்று எத்தனை கரிசனையோடு சொன்னீர். திருடனும் கொள்ளைக்காரனும் எந்த வழி வருவான்? அவனுக்கு ஆடுகள் மேல் எப்படி அக்கறை இருக்கும் என்று உள்ளன்போடு எங்களை நேசிக்கிற ஆண்டவர் மறுபடியும் சொல்லுகிறேன், நானே வாசல் என்ற வார்த்தை எங்கள் உள்ளத்திலே பதியட்டும் சுவாமி. இயேசுவை இல்லாமல் ரட்சிப்பு இல்லை, இயேசுவை இல்லாமல் மீட்பு இல்லை, இயேசுவை இல்லாமல் பாதுகாப்பு இல்லை, இயேசுவை இல்லாமல் எங்களுக்கு வாழ்வு இல்லை. திடனாக புரிந்த பிள்ளைகளாக ஆண்டவரே, சரியான புரிதலோடு இங்கிருந்து செல்ல எங்களை சக்திப்படுத்தும். இந்த நாளை விசேஷித்த நாளாக பார்க்கிற பிள்ளைகளுக்கு சந்தோஷத்தையும் ஆண்டவரே நிறைவாக தாரும். திருமண நாள் என்றும் ஆண்டவரே பிறந்த நாள் என்றும் கொண்டாடுகிறவர்களை ஆசீர்வதி. பலகீனமாக இருக்கிறவர்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. வயோதிகத்தின் நிமித்தமாக பலகீனப்பட்டு இருக்கிறவர்களை பலப்படுத்தும். உம்முடைய சன்னிதானத்தில் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. உமது அநாதி தீர்மானத்தின்படி நன்றாக பேசி சிரித்து கொண்டிருந்தவர் திடீரென்று சரிந்து விழுந்து மரணமடைந்து விட்டார் என்று கேட்கும்போது உள்ளபடியே மனம் வலிக்கிறது ஆண்டவரே. எங்கள் மூத்த போதகர் ஆண்டவரே பெங்களூர் நகரத்திலே பேராசிரியராக ILCக்கு பெருமை சேர்த்த அந்த மகன் சாயதாஸ் அவர்
இந்த எங்கள் ஆலயத்திலே கூட கணினி உதவியோடு ஆண்டவரே சிறப்பாக செய்திகளை தந்து மக்களை உற்சாகப்படுத்தினவர். திடீரென்று அந்த துயர செய்தி நேற்றைய தினம் கேட்கும்போது ஆண்டவரே சக ஊழியர்களாக விசுவாசிகளாக மக்கள் ஆண்டவரே துயரப்படுகிற நிலையை ஆண்டவர் உணர்ந்த அந்த அனுபவத்திலிருந்து அந்த குடும்பத்திற்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம். ஒரு பெரிய இறையல் ஆண்டவரே கண்ணோட்டமுடைய ஒரு தாளந்துமிக்க ஒரு போதகரை இழந்திருக்கிறோம். 67 வயது வரை அவரை நீர் வழிநடத்தி காத்து வந்தீர். மனைவியை கொடுத்தீர், பிள்ளையை கொடுத்தீர், நல்ல உத்தியோக நிலைகளிலே மெளிரும்படியான ஞானத்தை கொடுத்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து அந்த குடும்பத்திற்கு ஆறுதலையும் சமாதானத்தை தாரும். ஆண்டவரே, வந்திருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் உம்மை கண்டுகொண்ட பிள்ளைகளாக இங்கிருந்து கடந்து செல்ல கிருபை செய்யும். தெரிந்தோ தெரியாமலோ நாங்கள் செய்த பாவங்களை எல்லாம் பொறுத்து கொள்ளும். உம்முடைய பிள்ளைகளாக உம்மை பின்பற்றி நடக்க நீரே வாசல், ஆண்டவர் இயேசுவே வாசல் என்று உணர்ந்து நடக்க ஆண்டவரே மனப்பக்குவத்தை தாரும். யார் யாருக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோமோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். முகநூல் வாயிலாக, பின்பு இணையதள வாயிலாக இந்த ஆராதனையை செவிமடுக்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் நீர் ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். குறைகளை பொறுத்து கொள்ளும், குற்றங்களை மன்னியும். இயேசுவின் விலையேறப்பட்ட நாமத்திலே முது பாதம் அணிந்து மிகுந்த நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்றென்று வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு தான். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவக்கடன்களை மன்னி. எங்களை சோதனைக்கு உட்படுத்தப்படாமல் தீமையை ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆசீர்வாதம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் தூயாவின் துணையும் இன்றும் என்னும் சதா காலமும் உங்கள் அனைவரோடும் இருந்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமேன். சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.